போகிறது 10th மேக்ஸ் 2nd சாப்டர் பயிற்சி 2.3 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு 5x சர்வசமம் 4 மட்டும் 6 கொடுத்துருக்காங்க. வகுப்படும் எண் வகுக்கும் எண் மீதி கொடுத்தாச்சு. இதில் இந்த வகுப்படும் எண் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 5xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஏ சர்வசமம் பி மட்டு எண், இங்கே ஏ சர்வசமம் பி இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த பி இங்கே இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிறது பார்த்துச்சுன்னா மைனஸாக மாறுமா, அதுதான் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, இப்போது என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5x சர்வசமம்னு சொல்லலாம், நீங்கள் ஒருங்கிசைன்னு சொல்லலாம். 4 மட்டும் 16 கொடுத்துருக்காங்களா. இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிறனால இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா. இப்போ மாற்றி எழுதும் போது என்ன ஆகும், 5x மைனஸ் 4 ஈக்குவல் மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும், 16. சரிங்களா, இப்போது இந்த 5x மைனஸ் 4 என்பது 6இன் மடங்கா, 6இன் மடங்கு ஆகும். 16 கிடையாது, 6. சரிங்களா, அப்போ எந்த நம்பரை கொடுத்து நமக்கு எங்கள் எக்ஸோட மதிப்பு பிரதிட்டாங்கன்னா 6ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ எக்ஸோட இடத்துல 1 கொடுத்து பார்க்கலாம். 1 கொடுக்கும்போது என்னாகும், 5 × 1 வருமா, மைனஸ் 4. 5 × 1 5 மைனஸ் 4 லெஸ் பண்ணும்போது 1 வருது. அப்போ நமக்கு 1ஆல் வராது. இப்போ எக்ஸ் 2ன்னு கொடுத்து பார்க்கலாமா. இப்போ 5 × 2ன்னு வரும், மைனஸ் 4. 5 × 2 10 மைனஸ் 4 லெஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்குமா. அப்போ 6ன்றது 6ஆல் வகுப்படும். அப்போது இந்த 4x பார்த்திங்கன்னா 2ன்னு கொடுக்கும்போது 6ஆல் வகுப்படும். அதே போல் வேறு எந்த நம்பர் கொடுக்கும்போது நமக்கு வகுப்படும் அப்படின்னு பார்க்கலாமா. ஏன் நமக்கு தீர்க்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த நம்பர்லாம் கொடுக்கும்போது நமக்கு இங்கே வகுப்படும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள். இப்போது நமக்கு 3 வராது, ஏன்னா 3ன்னும் போது நமக்கு 15ன்னு கிடைக்கும். லெஸ் பண்ணால் 11ன்னு வரும். சரிங்களா, 4 வராது, ஏன்னா 20 மைனஸ் 4ன்னும் போது 16ன்னு கிடைக்கும். இப்போது 8 வருமா, ஏன்னா 5 × 8ன்னு போடும்போது மைனஸ் 4. 5 × 40 மைனஸ் 4. இப்போ 40 4 போச்சுன்னா 36. 6ஆல் வகுப்படுமா. அப்போது எக்ஸுக்கு பதில் 2ன்னு கொடுத்தாலும் வரும், 8ன்னு கொடுத்தாலும் வரும், அதே போல் 14 கொடுத்தாலும் வரும், 20. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு நம்பருக்கு இடையிலையும் 6 நம்பர் வித்தியாசம் வரும். சரிங்களா, இங்கே நமக்கு இது வச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன நம்பர் நமக்கு கொடுக்குதோ இங்கே வர ஆன்சர் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர எண்கள் இங்கே 6இன் மடங்குன்னா 6 நம்பர் வித்தியாசமாக வரும், 10இன் மடங்குன்னா 10 நம்பர் வித்தியாசமாக வரும். சரிங்களா, இதே போல் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும்.